அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இதுதாங்க அந்த ஹெம்மோன் சிரப்பு வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து இதுதான் மெயின். அந்த எந்த வெள்ளை கழிச்சல் சளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஊற்றுறது. இது வந்து அது வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் அந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி இது ஊற்றுறது. இது வந்து சளிக்கு உண்டான சிரப்பு. இது வந்து இந்த சுக்கா நோய் வராமல் இருக்கிறக்காண்டி ஊற்ற வேண்டிய சிறப்பு இது. ஆக்சுவலாக நான் போன தடவை வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் என்ன காஸ்ட்டு வாங்கினேன்னா அதே காஸ்ட் தான் ஆச்சு. ஆனால் அப்போ வந்து இவ்வளோ தரல. அப்போ வந்து இந்த இவங்கள்ட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இதில் வந்து சின்ன பாட்டில், இந்த சைஸ் கூட இல்லை, சின்ன பாட்டில் தான் கொடுத்துருந்தாங்க காஃப் சிரப்பில். இந்த தடவை வந்து அதே சேம் காஸ்ட். போன தடவை நான் வாங்கினதை விட ஒரு 50 ரூபாய் என்னமோ அதிகமாக வந்துச்சு. இதில் இந்த பாட்டில் காஃப் சிரப்பு வந்து ஈக்குவல் 1 லிட்டர் 500 ml பாட்டில். அப்புறம் கூட வந்து இந்த சிரப்பு சுக்கா டிசீஸ்க்கு ஊற்ற வேண்டிய சிரப்பு வந்து ஒரு 200 ml கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஊற்றுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இந்த ஹெம் ஒன்றும் இந்த காஃப் சிரப்பும் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1 லிட்டரு தண்ணிக்கு 5 ml, இதில் 5 ml, இதில் 5 ml. ஸோ ரெண்டுலேயும் கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு இதில் 5 ml, இதில் 5 ml போட்டு ஒரு 1 மந்த்துக்கு ரெகுலராக இது 2 வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் வாரத்தில் 2 days இந்த சிரப்பு, 2 days வந்து இந்த சுக்கா நோய்க்கு உண்டான சிரப்பு, மீதி நாள் வந்து இந்த பிளெயின் ஹெம் ஒன்று. இந்த டோசேஜில் கொடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் எதுவும் இருக்காது அப்படின்னுங்கிறாங்க. நான் லாஸ்ட் டைம் இது மட்டும் யூஸ் பண்ணேன், கரெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வாங்கினேன். சரி, வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த தடவை இதுவும் கூட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஒரு வேளை கரெக்டாக நம்ம மெடிசன் கொடுத்து வளர்த்துறது நல்லதில்ல, அதுக்காண்டி தான் வாங்கி வளர்த்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ஏகப்பட்ட கோழிகள் இறப்புக்கு அப்புறம் இப்போ தான் ஒழுங்கு பண்ணிட்டு வரோம். அதனால் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு நம்ம இந்த மெடிசன் ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி ஊற்றணுன்னு பார்ப்போம். ஸோ நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு ஃபஸ்ட்டு இந்த சிரப்பு M1 பிளெயின் கரெக்டாக ஒரு கேப் வந்து உங்களுக்கு 5 ml வரும். அதனால் இதில் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து நல்லா ஷேக் பண்ணிக்கிங்க. முதல்ல ஒரு மூடி அளவுக்கு எடுத்து கரெக்டாக இந்த அளவு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளெயின் நம்ம இந்த சிரப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற அந்த மூலிகையோட என்னன்னு தெரியல, அதனால் அப்படி வருதா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து இந்த காஃப் சிரப் எடுத்துக்கலாம். இதில் இப்போ வந்து 5 ml மிக்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய் நம்ம ரெகுலராக கோழிகளுக்கு வைக்கிற அந்த ட்ரிங்கரில் கொண்டு போய் ஊற்றி வச்சிட்டோம்னாவே போதுமானது. வேறு எதுவும் வேலை இல்லை. ஸோ நம்ம அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணாலும் அந்த ரொம்ப கலர் டிஃப்ரென்ஸ்லாம் ஆகிறதில்ல. சேம் அதே மாதிரி தண்ணி கலரில் தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஹெம் ஒன்று அந்த பிளெயின் சிரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிரப்பு இது வந்து நார்மலாகவே அது ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். இருந்தாலும் வச்சு விட்றலாம் வாங்க போய். ஸோ இவங்க எல்லாமே வந்து இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி இங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த கிரே கோழி எங்கள் ஆளை காணாமே. கிரே கோழி இன்றைக்கி வெளில வராமல் உள்ளார போகாமல் இருக்கிறதுக்கான்ட்டு என்ன பண்ணேன்னா கேட்டை லாக் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி அங்கே வந்து அந்த 5 குஞ்சில் ஒரு குஞ்சு மிஸ்ஸிங். ஸோ எதுவும் உள்ளார போயிட போகுதுன்னு சொல்லி போட்டு தான்
நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி கிளைமேட்டு எப்போ வேண்டாலும் வரலாம். நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு, எப்போ வேண்டாலும் வரலாம் எப்போ வேண்டாம் வரலான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நைட்டு வரைக்கும் வரலைங்க. நான் கடை சாத்திட்டு வர வரைக்கும் மழை வரல. லைட்டாக தூத்த போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் காணோம், பெருசாக மழை இல்லை நேற்று. சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு அப்படியே தண்ணி வச்சுட்டு வரலாம். ஒன்று ரெண்டு வெளியே ஓடியாந்துருதுங்க. அந்த 5 குஞ்சு இருக்குதுல, இருந்தா இவன் இங்கே போய் அஞ்சிட்டு இருக்காப்பா. ஆளை காணான்னு தேடினா கின்னி கோழி இங்கே 3 தான் இருக்கு, 4 இருக்கு. படி அவங்க அங்கே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 இருந்துச்சுல்ல, 5ல் ஒரு கருப்பு குஞ்சு இருந்துச்சு. அந்த கருப்பு குஞ்சை காணோம். எங்கி இறந்துருச்சா இல்லை எதுவும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. நானும் காலையில் தேடி பார்த்தேன், ஒன்றுத்தையும் காணோம். என்ன பண்ணலாம், இந்த ட்ரிங்கரில் தண்ணி ஊற்றிட்டு, ட்ரிங்கர் க்ளீனாக தான் இருக்கு. ட்ரிங்கரில் ஊற்றிட்டு மீதியை கொண்டு போய் நம்ம அந்த கினி கோழிங்களுக்கு வைக்கிறது ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை கேன் வர அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி இதை வச்சிடலாம். ஏன்னா இவங்க குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்களா. ரொம்ப அதிகமாக ஊற்றி வச்சாலும் வேஸ்ட் பண்ணிடுதுங்க. எல்லா குஞ்சுங்கள்லாம் மேலே ஏறி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு ரொம்ப கலீஜாக இருக்குது. ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் ஊற்றி வச்ச வேண்டி தான். இதில் ஊற்றிட்டோம்னா 2 பக்கமும் இருந்து குடிப்பாங்க. இங்கிட்டு இருந்து குடிக்கும், அங்கிட்டு இருந்து குடிக்கும். இந்த சைடும் குடிக்கும், இந்த சைடும் மற்ற குழிங்க குடிக்கும். நாங்கள் பார்த்தீங்களா, நம்ம ட்ரேயில் ஊற்றி வச்சா அது கீழே இருக்கிறத பிடிக்குது. முதல்ல இந்த குஞ்சு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த குஞ்சு ஆளவே காணாம, அதுதான் டவுட்டாக இருக்குது. 5 குஞ்சு இருந்துச்சு. ஒன்று செத்துருந்தாலும் இறந்தது இங்கே இருக்கணும், அதையும் காணா. ஒன்றும் புரியலையே, விளங்க மாட்டேங்குது. ஒன்றும் விளங்கவில்லை. அப்புறம் அந்த குஞ்சு எங்கே போச்சு, எதுவும் பிடிச்சிருச்சா? பிடிக்கிறது இருந்தாலும் வர்றதுக்கு வழி இல்லை, எல்லா இடமும் க்ளோஸு. ஒருவேளை இதுக்கடியில் எங்கேயும் இல்லையே. க்ளீன் பண்ணுங்க இந்த வாரம் கண்டிப்பாக. இந்த வாரம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். ஏய் போடா டேய், போ போ போ. உனக்கு தான் இந்த இவ்வளோ விட்டேன். ஏய் வெளில வா, நீ வெளில வா. நைஸாக உள்ளே போயிட்டு பார்த்தியா, வா வெளில. இப்படி வச்சிட்டோம்னா குஞ்சுங்க குடித்து அது கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும். இறப்பு நம்ம எதுவும் தவிர்க்க முடியாது. அதாவது என்னோட பொறுத்த வரைக்கும் கொடுக்குறதும் ஆண்டவன் தான், எடுத்துக்கிறதும் ஆண்டவன் தான். இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான மருத்துவம்லாம் பண்ணி வைக்கிறதுல தப்பு கிடையாதுல்ல. அதனால் நம்ம மெடிசன் கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்து வச்சிட்டோம்னா அது பாதுகாக்க வேண்டிய கடமை ஆண்டவனோட கடமை. அது பார்த்துருவாங்கன்னு, ஆண்டவன் பார்த்துக்குவான்ட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது வெளியே விட்டுலாமா? ஏய் வாடி வெளில.
ஓடி ஓடி வெளில வெளில போடி. ஐ போ 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 போ. சரி மதியானமாக ஒரு மணி 2 மணிக்கு வந்து அடைச்சிடலாம். நீங்கள் உருகிட்டுங்க. ஓமா பயங்கரமாக அப்படி பனி இறங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிட்டு பின்னாடி ஏதோ ஒரு நாய்ங்க, ஒரு 10-15 நாய்ங்க ஒன்றா, 10-15 நாய் இருக்காது, ஒரு 3-4 நாய் வரிசையாக கத்திக்கிட்டே போச்சு. என்னதுன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. உடனே ஒடியான்ட்டேன் உள்ளார. உடனே உள்ளார வந்தாச்சு. வந்து என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்துட்டு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட வேண்டியதான். இதுக்கு மீறிலாம் அவன் வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. படப்படன்னு இருக்குல்ல. வா 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 வா. அவங்களே வந்துட்டாங்க. இங்கே ஆச்சரியமாக இருக்குது. போ 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 போ. பார்த்தீங்களா கத்துது? பார்த்தீங்களா? ஏதோ ஒரு படம் ஒன்று உள்ளே இறங்கியிருக்கு, பெரிய படம். போ 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 போ. வாங்க 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 வாங்க. இப்படி இப்படி அவன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இது அந்த ஒரு குஞ்சு என்ன ஆனதுன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. எங்கே போச்சு, எப்படி இறந்துச்சுன்ட்டு தெரியல. இவ்வளோ பாருங்க, இங்கே வந்து மாட்டிக்கிட்டா. எப்படி வெளில வருவா? போ 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 போ. உள்ளே கூட்டிகிட்டு போ எல்லாத்தையும். போ கூட்டிகிட்டு போகல. உள்ளே கூட்டிகிட்டு போ. போய் உள்ளே போய் உக்கார். போ உள்ளார. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கடை 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 கடைன்னு எல்லாம் இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9. என்ன முடியலையே. சேவனுங்க இதோ அங்கே உட்காந்துருக்கா. ஜர்க்காயிருச்சு ஒரு செகண்டில். சேவலை காணாண்டதும் கொஞ்சோண்டு தீனி எடுத்துகிட்டு வந்து போட்டு. வாங்க 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 வாங்க. போங்க 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 போங்க. அம்மாடி. 2 4 6 4 3 7 8 9 10 11. சேவல் மட்டும்தான் வரணும். இந்த இவங்களுக்கு கொஞ்சம் தீனி போட்டோம்னா கம்மிட்டு இருக்கும். நல்ல வேலை இன்றைக்கி தானாகவே உள்ளார வந்துருச்சு. அது ஒரு பெரிய வேலையை மிச்சம் பண்ணிடுச்சு இன்றைக்கி. தூரம் இங்கே நிற்கிறாரு. கையோடு அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அரிசியை போட்டு விட்டோம்னா அமைதியாக எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. கிண்ணிக்குள்ளே எங்கே நிற்கிது பார்த்தீங்களா? எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. நான் இதுங்க வெளில வருதுன்னு சொல்லி போட்டு தான் பட்டுன்னு உள்ளே போவேனாங்கிறீங்க. யாரும் இறங்க மாட்டேங்குது. அடிங்க இறங்க. பாதி குஞ்சு அதுக்குள்ளே வெளில ஓடிச்சு. இங்கே இங்கே எங்கே போ 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 போ. போ 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 போ. இதில் என்னன்னா இந்த அந்த கோழினால தான் இப்போ எல்லாமே பிரச்சனைங்க. சாயங்கால நேரத்துலையாச்சும் தூக்கி அதை போட்டு அடைச்சிடலான்னு பார்க்குறேன். மனசு வர மாட்டேங்குது. இல்லாட்டி போட்டு அடைச்சிடலாம். போடா 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 போ போ. அவன் தான் அவன் வந்தால் தான். ஓ போ போ தோர்த்து இந்த போ போ தோர்த்து. வாடி வாடி வாடி. இவ்வளோ பேர் ஒருத்தி வெளில நிற்கிறாளா? வந்தது அது அப்படியே அங்கிட்ட ஓட்டி விட்டா பார்த்தீங்களா? ஆத்தி ஓ கிண்ணி குடி மாட்டேன்.
இங்கே அடைச்சாச்சு கடைசியாக. ஏன்னா இந்த தீனியை இவன் திங்கிறதுக்கு வரான். ரெண்டாவது வந்து இவளோட ஈகோனால நிறையா இதாகுது, தொந்தரவாகுது. இவருங்க இதுங்கெல்லாம் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியல. ரெண்டாவது போட்டு எல்லாத்தையும் கொத்திக்கிட்டு இதனால அதோட குஞ்சு சேர்ந்து சாகுது. அதனால் இவோட ஈகோவுக்கு மற்றதெல்லாம் பலிகாடு ஆகக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணிட்டேன், அதை பிடிச்சி அடைச்சி விட்டேன். இப்போ பாருங்கள் இவங்க எல்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்றாங்களா? போ போ இல்லை போ. இது ஒன்று மட்டும் தான் வெளியே இருக்குது. இது உள்ளார வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ அவங்க பாருங்கள் உள்ளார நீட்டாக அதோட குஞ்சுங்களோட சாப்பிட்டு அப்படியே கம்மிட்டு உட்காந்துருக்கோம். எங்கே போச்சு இது? பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் அமைதியாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. கம்முன்ட்டு ஒருத்தி அடக்கணுனால எல்லாம் அமைதியாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறான். அதனால தான் மெயினாக அதை வந்து தூக்கி அதிலேயே போட்டேன். இவ்வளோ அப்படி தானே ரொம்ப நாள் அடக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை தூக்கி அடக்கியாச்சு. இனிமேல்ட்டு அவளை அப்படி தான் அடக்கி வைக்கணும். ஓகே வரட்டா?